வணக்கம். சிறுகதை உள்ள ஒரு சின்ன கிராமத்து இளைஞங்க பக்கத்து டவுனில் டிகிரி படிச்சுட்ருக்கேன். எனக்கு எப்படியாவது ஏதாவது பண்ணி ஹீரோ மாதிரி பேர் எடுக்கணும்னு ஆசைங்க. லீவில் ஊருக்கு வந்திருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் கொடுத்த காப்பியை குடிச்சிட்டு காலக்கடனை கழிக்க கண்மாய்க்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். எங்கள் ஊரில் பிரதானமாக தொழிலே விவசாயம் தாங்க. பிரதான வேலைன்னா அது ஆடு மாடு வளர்க்குறதுங்க. செம்மறி ஆடு, வெள்ளாடு ரெண்டுமே வளர்ப்பாங்க. ஒருவர் 100 ஆடு கூட வச்சுருப்பாங்க. காலையில் காலக்கடனை முடிச்சுட்டு வரும்போது இடையில ரோடங்கும் ஆட்டு கூட்டம் தாங்க. ஆடுகளை பார்த்தா விலகி வந்துடுவாங்க. 2 காரணம். ஒன்று, செம்மறி ஆட்டுக்கிடாயினா துரத்தி முட்டுமுங்க. இன்னொன்று, சில ஆடுகள் சளியை விருட்டுன்னு தலையை உதிரி சிந்திச்சுன்னா நம்ம மேலே கெட்டியாக வந்து ஊட்டிக்கும். நாத்தம் தாங்க முடியாதுங்க. அதனால் ஆட்டை கண்டா விலகியே இருப்பேங்க. ஒரு இடத்துல கும்பலாக ஆடு நின்றுட்டு இருந்தது. நடுவில் ஒரு கேப் தெரிஞ்சதுங்க. அந்த கேப்பில் யாரோ படுத்திருக்கிற மாதிரி தெரிஞ்சது. கிட்டக்க போய் பார்த்தேன். அவன் ஒரு ஆடு மேய்க்கிற பையனாக்குன்னு நினச்சேங்க. ஆனால் அந்த பையன் ஆடு மேய்க்கிற பையன் இல்லை. கண் மூடி படுத்திருந்தாங்க. போய் எழுப்பிவிட்டேன். எழுந்திருக்கலை. பக்கத்தில் இருந்த ஊரணியில் 2 கையிலையும் தண்ணியை கொண்டு வந்து அவன் முகத்தில் தெளிச்சேங்க. ஆனால் அவன் முழிக்கலை. மறுபடியும் ஓடி போய் கையில் தண்ணியை மொண்டிட்டு வந்து அவன் வாயில் கொஞ்சம் விட்டேங்க. அப்போ கொஞ்சம் கண் முழிச்சு பார்த்தாங்க. உடனே அவனை எழுப்பி கைத்தாங்களாக கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு போய் ஒரு டீயும் பன்னும் வாங்கி கொடுத்தேங்க. அதை அவன் சாப்பிட்ட விதத்துலேருந்து அவன் பட்டினியாக இருந்திருப்பான்னு தோணுச்சுங்க. கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனால் அவங்க அப்பா திண்ணையில் உட்காந்துருந்தார். அவங்க அம்மா விறகு அடுப்போட போராடிட்டு இருந்தாங்க. அவங்க அக்கா அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் நேரம் கொண்டு போய் பையனை அவங்க அப்பாக்கிட்ட காய்ச்சி நடந்ததெல்லாம் சொன்னேங்க. அவர் அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டார். அவங்க அம்மா அடுப்பில் வேலையிலேருந்து திரும்பி கூட என்னை பார்க்கல. இந்த பக்கம் அவங்க அக்கா எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இதுவே எங்கள் வீடாக இருந்திருந்ததுன்னா யாரும் பெரிய கலைவரமே நடந்திருக்கும். இந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அவர்கள் பெற்றோர் நடந்துக்கிட்டது எனக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்ததுங்க. எப்படியாவது ஹீரோவாயிரணும்னு நினச்சேங்க. ஆனால் 0 தாங்க ஆனேன்.